ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். வர மண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, பூமியிலே செய்வதாக எங்கள் போல எங்கள் பிரச்சனை எங்களை சோதனைகளை சமாதானம் தீமையோடு சேர்த்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் பெற்றுக்கொள்கிறது. ஆமென். நான் சொல்கிற ஜெபத்திற்கு இந்த இறுதி ஆசீர்வாதம் என்று கலந்து சொல்லுவோம். ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து உலகின் மக்களுக்கு ஆசீர்வாதமாக்கிற எங்கள் பிதாக்களின் கர்த்தாவே, எகிப்திலே யோசேப்பு ஆசீர்வதித்து அவனை மேன்மைப்படுத்தின எங்கள் கர்த்தாவே, நாசரேத்து குடும்ப வாழ்க்கையினால் எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கிற கர்த்தராகிய கிறிஸ்துவே, சகன் வீட்டுக்குள்ளே சென்று இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பதின் அருள்வாக்கு கிறிஸ்து இயேசுவே, எம்மாவூர் வீட்டுக்குள்ளே சென்று ஆசீர்வதித்த கிறிஸ்து இயேசுவே, கூட்டின வீட்டுக்குள் சென்று சீசருக்கு சமாதானம் வாழ்த்தக்கூடிய கிறிஸ்து இயேசுவே, ஜெபம் செய்வோம். சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசல்களிலும் அமைதியற்ற இடங்களிலும் மக்களை பிடிக்க செய்கிற கர்த்தாவே, நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கின்ற வீட்டை நீர் ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்கிறோம். பகைவரின் எல்லா வித்தனங்களையும் இதில் அறவே அகற்றுகிறோம். அடியார்கள் சமாதானத்துடன் வாழ்வதற்காக இந்த பரிசுத்த தூதர்கள் இங்கு தங்கிட்டு கட்டித்தரும் கர்த்தா இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தாவே, இந்த வீட்டில் வாசம் பண்ணி பொல்லாதன திசையில் அனுப்பி விரைவில் அகற்றுகிறோம். இங்கே வாழ்கிற யாவருக்கும் நீரே தாபரமாகவும் அர்ப்பணிப்பான நல்லதாக இருக்கிறீர் என்பதை அவர்கள் காண துணை புரியும். அவர் உண்ணும் உணவையும் உணவும் இடத்தையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் நூல்கள் வாசிக்கும் இடத்தை ஆசீர்வித்து அந்த நூல்களின் வாயிலாக உங்கள் கண்டுகளை திரும்ப செய்யும். அவர் தொழில் கொள்ளும் இடத்தை ஆசீர்வித்து கலைப்புரை அவர்களுக்கு கிளைப்பாக அபிஷேகம் விருந்தினரின் நிறைய ஆசீர்வித்து நீரே அவர்களுக்கு உபசரணை கத்தராக இருக்கிறார்கள். தேவரே, இந்த வீட்டில் பிரதானமாக